வரியா பூசணிக்காய் பறிக்கலாம் வா. நல்ல பெருசாக காய்ச்சிருக்கு சூப்பராக. எதுக்கு திடீர்னு பூசணிக்காய் பறிக்கிறேன்? இதோ சௌபி கொடுத்து அனுப்புது, ஜூஸ் போட்டு குடிப்பா. எங்கே கொடுத்து அனுப்ப போகிறேன்? எங்கே கொடுத்து அனுப்ப போகிறேன்? அவள் வீட்டுக்கு. சௌபி கிளம்ப போகிறா. சரி ஒரு பூசணிக்காய் கொடுத்து அனுப்பிச்சா ஜூஸ்லாம் போட்டு குடிப்பான்னு சொல்லி கட் பண்ண போகிறேன். பூசணிக்காயில் ஜூஸா? குடிப்பாள. பூசணிக்காய் ஜூஸ் போட போறியா சௌபி? ஆமாம், கோலை நல்லா கிளியர். வா வா பறிக்கலாம். கோலன்றா கோலமா? அதான் அம்மா சாணி எடுத்து கிளியர் பண்ணிப்பாங்களே. தெரியாது, மாதிரி பண்ணாது. என்னது வந்துட போகிறானுங்க. வரேன், சுடுது. அதுதான் நான் ஜாக்கிரதையாக போட்டு வந்தேன். பார்த்து வா. மேலே ஒரு பிஞ்சு வருது, அது பெருசாகுமான்னு தெரியல. எங்கே உங்கள் கண்ணுக்கு மட்டும் தெரியுது எல்லாம்? தோறுப்பு வருது கொடியில். ஆமாம், அது ஒன்றா. இது வந்து இப்போ கொஞ்சம் திட்டமான சைஸில் இருக்குது. ஓகே சொன்ன மாதிரி இப்படியே கட் பண்ணுங்க, அப்படியே கவரோட எடுத்துட்டு இது வந்து அப்பா காலையில் சாணியெல்லாம் தடவி கவர் கட்டி வச்சிருக்காரு, யாரும் தொட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம இங்கே பாரு, இது ஒன்று மறைச்சி வச்சுருக்கேன் எல்லாம். நெக்ஸ்ட் அப்பா பர்த்டேக்கு வரும்போது எடுத்துக்கிறேன். அது எங்களுக்கு. நமக்கு இல்லை, நமக்கு. இவங்களுக்கு இல்லை, இவங்களுக்கு இப்போ ஒன்று கொடுக்க போகிறேன். எவ்வளோ பெருசு பாரு, தூக்க முடியாது என்னால். யாராவது பிடிக்கும். இரு, நாங்கள் முதல்ல செடியிலே அதை அழகாக பார்ப்போம். கவர் போட்டு எல்லாத்தையும் கட்டி வச்சு கண்ணுக்கே தெரியாதது கூட தெரிய வைக்கிறாங்களா? நான் தான் மகாமா சொன்னாங்க, யாராவது பறிச்சிருவாங்கங்க, கவரை போடுங்க. அழகுது கவரில். வெயிலில் போய் கருப்பு கவரை போட்டால் இன்னும் சூடு தான் ஆகும். ஆக மொத்தம் கட் பண்ணிட்டோமா? இது கவர் வேணாம், போட்டுரு. நான் எடுத்து சாயந்தரம் எடுத்து போடுறேன். யாராவது இது பண்ணுங்க, நான் படிக்கிறேன். நான் பிடிக்கிறேன். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. அந்த பக்கத்தில் இருக்கிறதையும் சேர்த்து கட் பண்ணுறேன். நீ இல்லைடா, கொடு கொடு கொடு. உன்னால் முடியல. ராகேஷ் கட் பண்ணுவோம். அம்மா, நம்ம வீட்டு பூசணி. அவர் தான் ஊரு. நம்ம வீட்டு பூசணி மாப்பிள்ள. யாருக்கு ஜூஸ் போட போகிறோம்? ஆமாம், ரொம்ப பெருசாக இருக்கு. இந்த கொடியில் இவ்வளோ பெரிய காய் தாங்கியிருக்கு பார்த்தியா? சூப்பராக இருக்கு. வர்கீஸ் கொடு. அப்பா கையை வலிதுரா. தூளை வச்சிருக்கேன், மூஞ்சி ரொம்ப க்ளோஸாக பார்த்துட்டு வரீங்களா? என்னப்பா தோட்டக்கலை வீட்டுக்குள்ளே எல்லோரும் வளர்ப்பாங்க, நீ இப்படி ஒரு நடு ரோட்டில். அது தானாக வளர்ந்தது, தானாக வளர்ந்த கூட்டம். ஆமாம், அந்த திருஷ்டி சுற்றி போடுறாருல அப்பா, அதில் விழுந்த விதை. நல்லா இந்த மார்கழி மாதம் முன்னாடி முளைச்சது. மார்கழி ஃபுல்லு 150 இருக்கும் கடையில் வாங்கினா. பார்த்து தரேன், ஓடிட போகிறானுங்க. என்னது நிறையா? ஏய் எங்கே ஓடுற? பூவில் எப்படி கேட்டில் வச்சு நசுக்கு நம்ம தேவனே. சரி சரி, போங்க உள்ள போங்க. ஓகே பா. என்னம்மா விட்டு போயிட்டுமா? இல்லை, அவனுங்களுக்கு வீட்டுக்கு போகணுமா, ரொம்ப நாள் ஆயிடுச்சான் வந்து. அவனுங்களுக்கே முடியலையாம்மா? காரில் சுற்றுறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு சார்? நான் வந்தேன், மாமா என்னை போட்டு நசுக்கிட்டான். இல்லைனா நான் வெளியே ஓடி இருப்பேன். நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், நான் வெளியே இந்தப்பா ஒரு 5 kg இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தம்மா கிஃப்ட்டு உனக்கு. எப்பாடி, நான் வந்த அன்னைக்கு ரொம்ப சின்னதாக இருந்தது. எவ்வளோ பெரிய பூசணிக்கா, இவ்வளோ பெரிய பூசணிக்காய் எனக்கு 1 மாதம் வருது. ஒரு நீட்டு துண்டாக போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுரு, கட் பண்ணி 2 போட்டு ஜூஸை போட்டு குடிங்க. 1 போட்டு கூட்டு பண்ணிவிடு. ஹார்வெஸ்டிங் பூசணிக்கா ஃபார் சௌபி. இது வரைக்கும் அமலாவுக்கு 2-3 காய் அமலா எடுத்துன்னு போயிருக்கா. இவளுக்கு 3 காயும் சேர்ந்த காய் ஒரு காயாக எடுத்துன்னு போகிறான். அவன் குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு போகிறான். இதனால பெருசாக இருக்குது, இவள் பெருசாக ஒன்று எடுத்துன்னு போகிறான். வீட்டுக்கு ஒன்று சுற்றி போட்டார். ஃபஸ்ட்டு காய் சுற்றி போட்டுடலான்னு. சின்ன வயசுலேருந்தே அப்படி தானே? நம்மளா 3 ட்ரெஸ் எடுப்பா, நீ ஒரே ட்ரெஸ் அந்த காசுக்கு வாங்கிடுவேன். என்ன பேக் பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு போகிறேன். அம்மா
மசாலா, டேடி அரைச்ச மசாலா, இது பருப்பு பொடி, இட்லி பொடி, மிளகா பொடி. என்ன உங்கள் வாய்ஸ் டபுளாக கேட்குது? ஓஹோ, நீங்கள் போட்ட வீடியோ நீங்களே பார்க்குறீங்களா? டேடி அரிசியில் கொட்டிக்கோ. அம்மா இதுலேயே இருக்கலாமா? அப்போ என்ன பிரச்சனை இல்லை? அங்கே போய் கொட்டை அம்மா இவன் வலிச்சு என் பையன் எடுத்துன்னு இருக்காமா. ஏதோ ஃப்ரீஸான மீன் எடுத்து வச்சியே. அதுவா, நான் இருக்க ஏரியாவில் 1 கிலோ மத்தி மீன் 350 ரூபாய். 1 கிலோ கூட இல்லை, 750 கிராம். இங்கே 100 ருபீஸ்னு வாங்கிட்டு வந்தேன். குக்கி கப் கேக்குக்கு பைட்ஸ் போய் செய்வேன். இங்கே நாங்கள் பேசுறது கேட்கும் போது டமால் டிமில்னு சவுண்ட் வந்து அதுக்கு காரணம் இவங்க தான். பேசும்போது தான் சவுண்டு போடுவாங்க. அம்மா எல்லாத்தையும் பதிவு பண்ணுறான் பாருமா. கிளம்பிட்டியா சாபே? கிளம்பிட்டேன். தாத்தா ஏன் சோகமாக கிளம்புறீங்க? நான் மட்டும் கிளம்பல, இன்னொருத்தவங்க கிளம்புறான், அதை நினச்சிட்டு என்னண்ணா இன்னொரு கிஃப்டா? என்ன தவிர எல்லாரும் நிறைய கிஃப்ட் கொடுத்துட்டாங்க போல இருக்கு. சௌபி கொடுத்த புடவை. இப்போ இந்த 2 தேங்காய் நான் கிஃப்ட் கொடுக்குறேன். அக்காவும் தங்கச்சியும் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. தாத்தா பாய். செவ்வாய்க்கிழமை தானே வந்தீங்க? செவ்வாய்க்கிழமை போகிறீங்களே, ஓகேவா? ஓகே தான். உன் பர்த்டேக்கு வந்தால் ஓகே, நம்ம கிளம்புனா ஓகே இல்லையா? செவ்வாய்க்கிழமை உன் பர்த்டே வரலன்னா ஒத்துருப்பியா? அம்மா பர்த்டே செவ்வாய்க்கிழமையே இல்லை, வெனஸ்டே வச்சேன். புதன்கிழமை தான் என் பர்த்டே. செவ்வாய்க்கிழமை தான் நாங்கள் வந்து கிளம்பி வந்தீங்க. ஆமாம், அப்போ ஏன் வந்தீங்கன்னு கேட்கல, ஸோ ஏன் போகிறீங்கன்னு கேட்கக்கூடாது. ஓகே தான். இந்த வாரம் ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஆண்டியோட ரூல்ஸை நிறைய பிரேக் பண்ணிட்டேன். ஒன்று கூட ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ சேட். ஸோ சார். ஐ எம் வெரி ஹாப்பி. பாய்டா. போன ஒன்று குளிக்க வச்சுருங்க, வெள்ளையாடுவானுங்க. எப்படி கூட்டிகிட்டு வந்தேன், எப்படி இருக்கானுங்க பேர் கூப்பிட்டு வந்தாலும். டாடா. நம்ம ஒரே குஷியா? ஒரே குஷி. ஒரு இத்தனை நாள் இருந்தால் ஹெல்ப் பண்ண, நல்ல வேலைலாம் செஞ்சு. இப்போ நேற்று தான் பல் எடுத்துகிட்டு வந்தேன், இன்றைக்கி கிளம்பிட்டா. ஒரு 2 நாள் இருப்பான்னு பார்த்தேன். 2 நாள் உனக்கே வேலை இல்லை, ரெஸ்ட்டு தான். ரெஸ்ட்டு தான். அதனால் கொஞ்சம் அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ஜாய் பண்ணுவோம் வேலை. அதுக்கப்புறம் என்ன மம்மி ஜாலியாக இருக்கா? நல்லா போட்டு அடிக்கும். அதுக்கெலாம் போதா? நல்லா கருப்பாக இருக்குது. கழுவி இருந்தவங்கிட்ட இருந்து பிடுங்கி கழுவிட்டு இருக்கேன். அவ்வளோ தண்ணி அடிக்கக்கூடாது, மொத்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணுறோம்.